பிரியாணிக்கு தேவையான மசாலா பார்ப்போம். ஏலக்காய், ஸ்டார் பட்டை, மராட்டி முக்கு, பட்டை, கல்பாசி, புதினா, தக்காளி, கொத்தமல்லி, வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது, நெய், இஞ்சி பூண்டு மசாலா, ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், கறி விசில் விட்டு வச்சுருக்கேன் 3 விசில். வாங்க பிரியாணி செய்யலாம். கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். தென் பட்டை, ஸ்டார் பட்டை, மராட்டி முட்டு, ஏலக்காய் 3, கல்பாசி எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா, பச்சை மிளகாய், ஆனியன், இஞ்சி மசாலா, புதினா இலை, தக்காளி போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். என்னாச்சு, உப்பு போட்டுக்கிறேன். நல்லா தக்காளி வதங்கட்டுதுன்னா இந்த கறியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், பார்த்துட்டு போட்டுக்கிறேன். கொழுப்பு கொஞ்சம் எடுத்து வச்சேன், அதையும் போட்டுக்கோ, பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தயிர், மிளகாத்தூள் கொஞ்சம், பாருங்கள் வேக வச்சு வச்சுருக்கேன் கறி, இதை எடுத்து போட்டுருவோம். ஒன்று, 2, 3, 4 போடு, சரியா இருக்கும். உப்பை மட்டும் செக் பண்ணிக்குவோம். உப்பு பத்தலை, கொஞ்சம் போட்டுக்கலாம். வாங்க மூடி வச்சுருவோம். பாருங்கள் கொதி வந்துருச்சு, பாருங்கள் முடிச்சு நல்லா கொதிச்சிருக்கு. பாருங்கள் அரிசியை போடுறோம், தண்ணி எல்லாம் பாஸ்மதி அரிசி தான். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன், 3/4 கிலோ. மல்லித்தலை போட்டுக்கலாம். போட்டுறோம்னு போட்டு அவ்வளோதான், மூடி வைக்கலாமா? ஒரு 2 விசில் வரும். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் மேலே.
மேலே சிங்கிட்ட கொண்டு வச்சு மட்டன் பிரியாணி ரெடி. இது பாருங்க, மட்டன் பிரியாணி, தால்ச்சா, ஆனியன் கிரேவி, மட்டன். வாங்க சாப்பிட்லாம்.